அப்புறம் தேனு படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? அட என்ன சித்தி, கில்லி படம்னா சொல்லவா வேணும்? அதுவும் அந்த கிளைமேக்ஸ் இருக்கே, அட 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 அடா, அந்த காலத்துல எவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க பாருங்க சித்தி. ஆமா தேனு, கில்லி படம் அப்பவே சூப்பரா ஓடிச்சு. இப்ப ஆல்ரெடி எல்லாருமே பாத்திருப்பாங்க. அந்த சாங் எல்லாம் கூட நல்லா பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிருக்கலாம். நீ நல்லா டான்ஸ் ஆடினியோ? எப்படி சித்தி கரெக்டா சொல்றீங்க? நானும் செம்மையா டான்ஸ் ஆடினேன் அந்த கொக்கரப்பா பாட்டுக்கு. கில்லி 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 டேன் டேன் அந்த பாட்டுக்கெல்லாம் சூப்பரா டான்ஸ் ஆடணும், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏண்டி இந்த அளவுக்கு இருந்திருக்கு, அப்புறம் அம்மாவையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்லடி. ஏன் எதுக்கு போய் அங்க உட்காந்து நீ கொரட்டை விட்டு தூங்குறதுக்கா? ஆமா, படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தூங்குறாங்க. நீ சாதாரணமா டிவியில படம் பார்த்தாலே 10 நிமிஷத்துலயே கொரட்டை விட்டுருவ. இதுல தியேட்டர்ல கூட்டிட்டு போயிட்டு எல்லாரையும் கொரட்டை விட்டு தூங்க வைக்கிறதுக்கா? பாத்தீங்களா உங்க பொண்ணு எப்படி பேசுறான்னு? அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அவ உண்மையை தானே சொல்றா. நீ தான் படுத்தோடனே கொரட்டை விட்டுருவியே. உங்களுக்கு எல்லாம் கொடுப்பனம் இல்ல, அதனால என்னை பார்த்து வயிற்றுச்சல் படாதீங்க. அவன் தூக்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கான். எனக்கெல்லாம் படுத்தோடனே தூக்கம் வந்துருது, சொர்க்கம் தெரியுமா? இங்க பாருடி, நீ என் காலத்துல எப்படி இருக்க போறியோ என்னமோ, நானும் இருந்து பார்க்க தானே போறேன். அப்போ வச்சுக்கிறேன். நான்லாம் உன்னைய மாதிரி கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டே எல்லாம் கிடக்க மாட்டேன். என் உடம்ப ஃபிட்டா அழகா வச்சுக்குவேன். உன்னைய மாதிரி குண்டு பூசணிக்கா மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அடி செருப்ப, எவ்வளவு பேச்சு பேசுறா பாத்தியா? பாரு, பாவம் தேவி இவளை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா. ஆமா, இதை ஒன்று ஆரம்பிச்சிருவோமா? உன்ன தேவி பாவம், மாப்பிள்ள தீபக்கு பாவம் அப்படின்ட்டு என்னன்னு ஒரு எட்டு கூட பார்க்க மாட்டேன். ரொம்ப தாண்டி ஓவர் திமிரு உனக்கு. இங்க பாருமா, இப்ப காலங்காத்தால எதுக்குமா தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்க நீ? காலங்காத்தாலியா? மணியை பாரு, மணி 12ஆவது. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. 12 மணிக்கு எந்திரிச்சு வருவாங்க. இப்படிதான் மாமியார் வீட்டுல தூங்கி எந்திரிச்சிட்டு வருவியா? சோபா, பழைய பஞ்சாங்கத்தையே பேசிக்கிட்டு இருக்குப்பா இது. நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? 2:30 மணிக்கு வந்தேன். அப்புறம் எத்தனை மணிக்கு எந்திரிக்க முடியும்? அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா நீயா என்னை பார்க்க போற? ஆத்தாடி, அப்புறம் நான் பார்க்காம வேற யார் பாப்பா? அதெல்லாம் எங்க மாமா நல்லா என்னை பாத்துக்குவாரு. நீ ஒன்னும் என்னை பாத்துக்க தேவையே இல்லை. பாத்தியா செம்பா, இந்த வயசுல எவ்வளவு பேச்சு பேசுறா பாரு அம்மாவ. அதுவும் எவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசுறா பாரு. அட வீடுக்கா, சின்ன பிள்ளை தானே, நீயே பேசுற. நீ இவளுக்கு மேல இருந்த 2 மடங்கா பெரியம்மா திட்டிக்கிட்டே கிடப்பாங்க உன்னைய. இப்ப எல்லாம் மறந்து போச்சோ? பாரு, இந்த ரகசியத்தை எங்க அம்மா சொல்லவே இல்லைன்ட்ட. சித்தி, இன்னமேட்டு அம்மா சின்ன வயசு கதையெல்லாம் நீங்க தான் என்கிட்ட சொல்லணும். அவங்க அம்மா மண்டையை போட்டுருச்சுன்றதுக்காக இது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதையை இருந்து விட்டுக்கிட்டே இருக்கு. ஓ, இப்படிதான் இருக்கணுமோ? சின்ன வயசுல இருந்து அம்மா இப்படி இருந்திருக்காங்க, நம்ம மட்டும் அப்பா மாதிரி இருக்கோமோ அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்திருக்கேன் நானு. இப்பதான் தெரியுது, நாங்க அப்பா மாதிரி கிடையாது, நான் எங்க அம்மா மாதிரின்னு. செம்பா பாத்தியா, இப்ப உன் தலை உருள ஆரம்பிச்சிருச்சு. இப்ப உன்னை யாரு நான் சின்ன வயசுல இருந்ததெல்லாம் சொல்ல சொன்னது? நானே என் பொண்ணு திருந்தணுன்றதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? வீடுக்கா, போ போ, சின்ன பிள்ளைக்கா, அவளே புரிஞ்சுக்க போறா. இதுக்கு எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? நல்லா கேளுங்க சித்தி, இதேதான் நானும் கேட்கறது. எப்ப பார்த்தாலும் என்னை குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் இவங்களோட வேலையே. இங்க வரத்துக்கு பதிலா நான் என் மாமியார் வீட்லயே இருந்துடலாம் போல இருக்கு. நான் வரணுன்றது காரணமே அம்மா தான். அம்மாவுக்காக தான் நான் இங்க வந்தேனே. அப்புறம் என்ன தேனே, உங்க அம்மாவை நீ தானே பாத்துக்கணும். எதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? பின்ன என்ன சித்தி, எப்ப பார்த்தாலும் என்னையவே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, பாத்துக்கோங்க. அவ்வளவுதானே, இரு. கேட்டில, அவளை நீ கிண்டல் பண்ணாதக்கா. ரொம்ப நல்ல பிள்ளைக்கா, எடுத்து சொல்லு, அவளே புரிஞ்சுக்குவா. யாரு இவ? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நல்லவன்னு, இவ சரியான ராங்கி ரப்பு தெரியுமா? ஓ அப்படியாக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, எங்க அம்மாவை பார்த்து தான் சித்தி நான் இவ்வளவும் கத்துக்கிட்டேன். சரி தோணை விட, அம்மா தானே பேசிட்டு போறாங்க. அதானே பார்த்தேன். கடைசியில நீங்க உங்க அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. சரி, நான் வரேன். நீங்க வெட்டி கதையை பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. விளக்கணும், குளிக்கணும். என்ன பாத்திரம் விளக்கணுமா? இல்ல சித்தி, என் பல்ல விளக்கணும். அதுக்கப்புறம் டீ காபி பால்லாம் குடிக்கணும். அப்புறம் எங்க மாமாவை போய் எழுப்பிட்டு அவருக்கு கொடுக்கணும். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா. நீங்க உட்காந்துக்கிட்டு கதை பேசுங்க. உங்களுக்கு என்ன ஒரு வேலையும் இல்லை, எல்லா வேலையும் கையில இழுத்து போட்டு செஞ்சுருவா. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வேலை? உட்காந்துக்கிட்டு கதை பேசுறது. கதை பேசி ஊரான உட்காந்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. பண்ணுங்க பண்ணுங்க. ரொம்ப ஏத்தம் தாண்டி உனக்கு. சரிம்மா, நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காத, நான் போயிட்டு வரேன். அக்கா, தேனை பார்க்கும்போது சின்ன வயசுல உன்னைய பார்த்த மாதிரியே இருக்குக்கா. இருக்கும் டி, ஏன் இருக்காது? என்னைய வச்சு நல்லா நொங்க எடுத்துட்டு போறால, இருக்கதான் செய்யும் உனக்கு. அட என்னக்கா, நீ எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி கோச்சுக்கிற. சரி வா, நம்ம போய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பாப்போம். இல்லன்னா கையில கேள் பண்ணுவோம், வா. நான்லாம் போகவே மாட்டேன், அவளே எல்லா வேலையும் பாத்துக்குவா. இப்ப நீ போனினாலும் அவன் ஒண்ணுமே செய்ய விட மாட்டா, அவளே எல்லாமே செஞ்சிருவா. ஓ அப்படியாக்கா, அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு. எப்படியோ உனக்கு மகன் நல்லா இல்லைனாலும் மருமகளாவது நல்ல பிள்ளையா வந்து மாட்டிருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் மகனுக்கு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அது இந்த ஜென்மத்துல நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.
அம்மா என்னதான் நம்மள்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க. சித்தி வரவும் தான் தெரியுது, இல்லைன்னா நம்மளுக்கு அம்மாவை பற்றி தெரிஞ்சிருக்காது. என்ன சார் நீங்க, உங்களுக்கு இதை ப்ரோக்ராம் பண்ணி வைக்க தெரியாதா? ஒரு 2 நாள் நான் ஊர்ல இல்லைன்னா போதுமே. நல்லா வாங்கட்டும் இன்னைக்கு அம்மா. ஹலோ சார், கேக்குதா இல்லையா சார்? போச்சு என் ஃபோனு. ஹலோ, யார் நீங்க? நடு வீட்டில் அப்படியே ஃபோனை பேசிட்டே வந்து என்னையவே அடிக்கிறீங்க. ஹலோ, நீங்க யார் முதல்ல? இது எங்க வீடு. யார் சொன்னது இது உங்க வீடுன்னு? நான் பிறந்து வளர்ந்ததே இந்த வீட்டில் தான். நீங்க யார் ஃபஸ்ட்டு? இங்க பாருங்க, ரோட்ல ஏதோ தெரியுதுன்னு சொல்லிட்டு நேரா உள்ளார வந்துட்டீங்களோ? இது எங்க பெரியம்மா வீடு. பெரியம்மா வீடா? உங்க வீடு இல்லைல்ல, இது என் வீடு, எங்க அப்பா அம்மா வீடு. என்ன அங்க சத்தம்? மா பாத்தியா, இந்த பொண்ணு யாருன்னே தெரியல, நம்ம வீட்டுல நடு ரோட்ல நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்குமா. பொத்தா குறைக்கு என்னைய வேற இடிக்குதுமா. யாருக்கு யாரம்மா? உங்க அம்மா யாரு? இதோ நிக்கிறாங்கல்ல, இவங்க தான் எங்க அம்மா. சித்தி, இந்த பையன் யாரு சித்தி? ஏதோ பைத்தியக்கார பையன் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளார வந்துட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். போனை பேசிக்கிட்டு வந்து இடிச்சுட்டு உங்க பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான் சித்தி. அவன் சொல்றது உண்மைதான் தேனே. என்ன உண்மை? அவன் என் பையன்தான். என்ன உங்க பையனா? அந்த குட்டியா கருப்பா கரடி குட்டி மாதிரி இருப்பானே ராஜா, அவனா அவன்? கரெக்டா சொல்லிட்டியே, அவன் தான் அவன். இப்படி வளர்ந்து நிக்கிறான். மா யாருமா இது? ஏதோ ரோட்ல போற பிள்ளைய கூப்பிட்டுட்டு இதுதான் ஏன் மகேன்னு சொல்லி கொந்த கொண்டாடிட்டு இருக்க? டேய், இவள யாருன்னு தெரியலையா? தெரியல. சின்ன பிள்ளைல நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஒரே ஒரு பஸ் ஒன்று வாங்கி கொடுத்தேன் தேனுக்கு. அது எனக்கு தான் வேணும், எங்க அம்மா எனக்கு வாங்கினது எனக்கு தான் பிடிச்சி இழுத்து இவ கையில கிழிச்சு அவ கத்தி நீ என்கிட்ட அடி வாங்கி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்ல. எங்க அக்கா பொண்ணு தேன் இருக்கால, அவதான் இவ. அப்பவே நீ சண்டை போட்டுட்டு இருக்க, இன்னும் விடல, இப்பயும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. ஓ, தேன்மொழி கைய சுப்பிக்கிட்டு இருக்குமே சின்ன பிள்ளைல, அவளா அவ? டேய், மரியாதையா பேசுறா, நான் உனக்கு அக்கா. அவளே தாண்டா அவ. ஓ, கை சூப்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா கருவாப்பையில. நீ எப்படி இருக்க? அப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்க, இன்ன வரைக்கும் நீ மாறவே இல்லை. உனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியலடா இவளை பத்தி. மா இவ சரியாந்திர ஆளுமா. அதேதான் உங்க பெரியம்மாவும் சொன்னா. அப்ப வாயை மட்டும் கொடுத்துறாத, அவ்வளவுதான். நீ அதுல இருந்து எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வாயடிப்பாவ, வாயாடி. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கு. நீ அழுது அடம் பிடிச்சே எல்லாத்தையும் வாங்கிடுவ. ஏன் சித்தி, இன்னும் இவன் அழுது அடம் பிடிச்சு வாங்கிட்டு இருக்கான்? இல்லடி பாப்பா, இப்பதான் நல்லா திமுறா பேசியே வாங்குது. எங்க இங்க இருந்து அழுவுறது? கொஞ்சம் மாறிட்டான் போல. சரிடா, நீ எப்போ வந்த? நான் வந்து 2 நாளாச்சு, உன்னையத்தான் ஆளையே காணா. சின்ன பிள்ளைல பார்த்தது அப்படியே தாண்டா இருக்க நீனு. நீ மட்டும் என்ன அப்படியே ஓமக்குச்சி மாதிரியே தான் கிடக்குற. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எங்க மாப்பிள்ள? அவர் ரூம்ல இருக்காருடா. ஓ அப்படியா, சரி சரி. எந்திரிச்சதோ உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆமா, நீ என்ன பிஸ்னஸ் பண்ற? என்ன விஷயமா இங்க ஊருக்கு வந்தீங்க? வந்து உடனே வா போயிருவீங்க? ஒரு 2-3 மாசம் இருந்துட்டு தானே போவீங்க. அதெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? இனிமேட்டு நாங்க இங்கே தான் இருக்க போறோம். சூப்பர்டா. இங்கேயே வீட்டை வாங்கி இங்கேயே வந்துட வேண்டியது தானே? எதுக்கு திரும்பி சிங்கப்பூருக்கு போயிட்டு இருக்க? அதைத்தான் நானும் அம்மாட்ட சொல்றேன், அம்மா கேட்கவே மாட்டுறாங்க. ஏன் சித்தி, இங்கேயே இருந்துக்கலாம்ல? இங்கேருந்து பார்த்தா பிஸ்னஸ் நல்லா போகும் தானே? இல்லம்மா, அங்க போய் பார்த்தா தான் பிசினஸ் தான் நல்லபடியா போகும். சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்காக இங்க வந்தோம். வந்து 2 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு 10 டேஸ்ல நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம்மா. அம்மா கிளம்புனாலும் நானும் இங்கேருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். டேய் சூப்பர்டா, நீ இங்கேயே இருந்தேன்னு வச்சுக்கவேன், செம்ம ஜாலியா இருக்கும் எனக்கும். இவன் ஏன் போக மாட்டேங்கிறான்னு எனக்கு தானே தெரியும். என்னோட லைஃபே இங்கே தான் இருக்கு, நான் விட்டுட்டு போவேனா? அப்படியா? சரிடா, ஒரு நல்ல பார்ட்னரா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அம்மா ஒத்துழைக்கவே மாட்டுறாங்க. ஏன் சித்தி, நல்ல பொண்ணா இருந்தா முடிச்சு வைக்க வேண்டியதானே? ஆமாம்மா, அமைஞ்சாதானேம்மா, அமையட்டும். அதுக்கப்புறம் பார்த்து என்ன ஏதுன்னு முடிவு பண்ணலாம். உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. 2 நாளாக எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. அம்மாவும் ஃபோன்லேயும் சொல்லவே இல்லை. நான் பாட்டுக்கு ஜாலியாக வெளியிலேயே சுற்றிட்டு இருந்திருக்கேன். அவர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சோடனே உனக்கும் சித்திக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், சரியா? சரி சரி, நீ நல்லா ஜாலியா இரு. நான் இங்கே இருக்கிறது இன்னும் ஒரு 10 டேஸ்லாம் நான் கிளம்பிடுவேன் எங்கள் வீட்டுக்கு. ஏன் இங்கே ஒரு வேலையை பார்த்துட்டு இங்கிட்டே வர வேண்டியதானே? இல்லை, அவரோட கம்பெனி அவங்க அம்மா வீட்டு சைடு தான் இருக்குது. அதுவும் பக்கம். இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். அதனால் நாங்கள் இங்கே வரத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் நாங்கள் அங்கே தான் போகணும். சரி சரி, பார்த்து பத்திரமா இரு. உன் மாமியார் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ. நீ இங்கே இருந்தீங்கன்னா இங்கே என்ன ஒரு கையல் தான் இருக்கா? அவள் சும்மா பேசவே மாட்டா. நீ வேணா தனியாக ஒரு வீட்டை பார்த்து இருந்துருவேன். யார் சொன்னா கையில நீ பேச மாட்டாங்கன்ட்டு? என்கிட்ட சூப்பராக பேசுகிறாங்களே. ஆமா, இவனுக்கு நினப்பு அப்படியே. அப்படியா? இங்கே வந்து மாறிட்டா போல. ரொம்ப நல்ல அண்ணி, நல்ல டைப்பு. என்ன வேணுமோ நல்லா செய்கிறாங்க. ஆமாம், அவளை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா?
தேனு. இந்த வரேன் மாமா. அவர் கூப்பிட்றாரு, போயிட்டு வந்துட்டு பேசுகிறேன். சரி சரி போய் பாரு. மா அவ இன்னும் மாறவே இல்லம்மா, அப்படியேதாம்மா இருக்கா. எல்லாரும் மாறினாலும் நீ மாற மாட்டேங்கிறியே. என்னம்மா சொல்ற? நீ எதுக்காக இங்க இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறேங்கிறது உள்குத்த எனக்கு மட்டும் தானே தெரியும். இங்க பாருமா, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அதை மாத்திக்கவே மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. எதுக்கு சும்மா சும்மா அதே பேசுற? உன் மனசை எப்படி மாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மா என்னைய மாத்துறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்படாத. இங்க பாருடா, வேணாண்டா, சொல்றத கேளுடா. சும்மா தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதே சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. எனக்கு அப்படியே கடுப்பாகுது. ஏற்கனவே ஆஃபீஸில் ஒருத்தனும் வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது. பத்தாத குறைக்கு உங்கள் அக்கா பொண்ணு வேற என் ஃபோனை உடச்சுவிட்டா. இதில் நீ வேற சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் ஃப்ரீயாக விடுமா என்னைய. சும்மா வயசான காலத்தில் இவனை என்னதான் பண்றது? எப்படி சொன்னாதான் எனக்கு புரியுமே, எனக்கு ஒண்ணுமே புரியல. தேவியக்கா, தேவியக்கா, தேவியக்கா. சொல்லு சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? அக்கா நல்ல வேலைக்கா நீங்கள் ஃபோன் அடித்து சொன்னீங்க. இந்த வசந்தி அக்கா என் மேலே அம்புட்டு கோவத்தில் இருந்துச்சு தெரியுமா. அதோட வீக்னஸ் பாயிண்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். யாராவது நகையையும் புடவையும் போட்டுட்டு போனோம்னு வையே, அது அந்த அக்கா அந்த சண்டையவே மறந்துடும். எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் எனக்கிட்ட இருந்த ஒரே ஒரு புது புடவையும் பக்கத்து வீட்டிலேருந்து நெக்லஸையும் வாங்கி மாட்டிக்கிட்டு அந்த அக்கா வீட்டு வழியாக போனேன். அந்த அக்கா அவ்வளோ கோவத்தில் இருந்துச்சு பார்த்துக்கோ. என் புடவையும் நெக்லஸையும் பார்க்கவும் டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சாந்தமாகி, என்ன சின்ன பொண்ணு புதுசு புடவையா இருக்கு, நல்லா இருக்கே, எங்கே வாங்கினா ஏது வாங்கினேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுது. நான் சும்மா வேற ஏதாவது ஒரு புடவையை போட்டுட்டு போயிருந்தேன்னு வையி, அவ்வளோதான் இந்நேரம் என்னை ரெண்டா கிளின்னு கிழிச்சிருப்பா. ஏக்கா வசந்தி அக்கா வரும்போது எனக்கு வேலை இருக்கு, நீ போயிட்டு அப்புறவான்னு சொன்னியாமே. ஆமா சின்ன பொண்ணு, சொன்னேன். உண்மையாலுமே வேலை இருந்துச்சு சின்ன பொண்ணு, அதனால தான் அப்படி சொன்னேன். நீ வேற ஏக்கா, அதை நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு நீ எப்படி அவள்கிட்ட சொல்லி கொடுக்கலாம், அப்படியே ஆச்சா புச்சான்னு கேட்கலான்னு இருந்தா. நான் வந்து புது புடவையும் நெக்லஸையும் போட்டுட்டு போவோம், அப்படியே ஆஃப் ஆகிட்டா. இல்லைன்னு வையி, நான் நேற்று அவள் கைக்கு கைமா தான் பார்த்துக்கோ. அப்புறம் எங்க ஊருக்கு போறியா வரியான்னு கேட்டிருப்பாளே. அதானே, எல்லா விவரத்தையும் வாங்கிடுவா. ஆனால் அவள் வீட்டிலேருந்து ஒரு பொட்டு விவரம் கூட வராது பார்த்துக்கோ. அட ஆமா சின்ன பொண்ணு, இதை நான் யோசிக்கவே இல்லை. நீ இப்படியே தத்தி மாதிரி இரு, உனக்கு தலையில் நல்லா மிளகா அரைச்சிட்டு போயிடுவா. இன்னமேட்ட அவள் வந்து சொல்கிறான்னு எதையும் காதில் வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காதக்கா சொல்லிவிட்டே. ஆமாம், அவள் சொல்கிறான்னு நீ கேட்டேன்னு வையி, அவ்வளோதான் உன் குடும்பம் ரெண்டா போயிடும். மெதுவா பேச சின்ன பொண்ணு. ஏக்கா நம்ம வீட்டில் பேசுறதுக்கு என்ன? நான் சொல்றத கேளு சின்ன பொண்ணு, அவளை பத்தி இப்போதைக்கு பேசாத. ஏக்கா அவளுக்கு இம்புட்டு பயந்து கிடக்குற நீ? ஏன் அவனா உனக்கு ரொம்ப இஷ்டமோ? அவள் சொல்றதே கேட்டுட்டு கடை குடும்பம் ரெண்டா போயிட்டும். அப்போ நான் கிளம்புறேன். இந்த புளி மூட்டை இங்கிட்டு தான் நின்றுட்டு இருந்திருக்கோ. இது தெரியாம நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்திருக்கேனே.